Hi everyone. இன்னைக்கு நாம கிளாஸ் 30 ஸ்டார்ட் பண்ண போறோம். எமர்ஜென்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் இந்த ஒரே ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருவோம். அரசியல், அதாவது நம்மளுடைய அரசியல் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு எப்படி உருவாச்சு, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அடிக்கடி நிறையா கேசஸ் வந்திருக்கும். ஓகேவா, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எந்தெந்த விஷயமெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு எந்த கேஸில் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கு அப்புறம் என்னாச்சு, ஸோ அந்த விஷயம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, the question whether fundamental rights can be amended by the parliament under article 368 came for consideration of the Supreme Court within a year of the constitution coming into force. அதாவது ஆர்டிகிள் 368க்கு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட் பண்ணலாம், கேன் பி அமெண்டட் பை பார்லிமெண்ட். ஆர்டிகிள் 368 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸுக்கு வந்ததுலேருந்தே இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ தான் வருது சங்கரி பிரசாத் கேஸ். ஓகேவா, சங்கரி பிரசாத் கேஸ் 1951. ஓகேவா, 1951 வருது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்துட்டு ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதனால தான் வந்து நமக்கு ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வந்திருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 கரெக்டு தானா அப்படின்னு கொஷின் பண்ணுற மாதிரி தான் இந்த சங்கரி பிரசாத் கேஸ் வந்து இருக்கும். ஸோ த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வந்து கரெக்டாங்கிறத கொஷின் பண்ணுது. ஸோ இந்த கேஸ் வந்து த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 விச் கர்டைல்டு த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் சேலஞ்சு. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து கட் பண்ணாங்க இல்லையா, லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து, ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டே லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தானே. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு கட் பண்ணி ஜமீன்தார்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் சங்கரி பிரசாத் கேஸ் வருது, அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி வருது, நீங்கள் எப்படி ரைட் டு ப்ராப்பர்ட்டியை வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ த சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் the power of the parliament to amend the constitution under article 368 also includes the power to amend fundamental rights. இங்கே பாருப்பா, ஆர்டிகிள் 368 கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட் பண்ணலாம், பவர் இருக்குது பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. த வேர்டு லா, அதாவது ஆர்டிகிள் 13ல் லான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த சட்டம் அப்படிங்கிற சொல் ஒன்லி ஆர்டினரி லாஸை மட்டும்தான் குறிக்குமே தவிர நாட் த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ். அதாவது என்னன்னா, ஒரு சட்டத்திருத்தம் செஞ்ச சட்டத்தை வந்து இது குறிக்காது, நார்மலான வெறுமனா இருக்கிற ஆர்டினரி லாஸை மட்டும்தான் இது குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. therefore the parliament can abridge or take away any of the fundamental rights by enacting a constitutional amendment act and such a law will not be void under article 13. அதாவது ஆர்டிகிள்ஸை வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டையும் ஆர்டிகல் 368 நினச்சதுன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஆர்டிகல் 13ல் வந்துட்டு நம்ம வாய்டுன்னு சொல்லலாம் இல்லையா, ஒரு லா வந்துட்டு அன்கான்ஸ்டியூஷனலாக இருந்தால் அதை வாய்டுன்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இந்த வந்துட்டு நீங்கள் வாய்டுன்னு எதை சொல்லணும், ஆர்டினரி லாஸை மட்டும்தான் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கே தவிர கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நீங்கள் வாய்டுன்னு ஆர்டிகல் 13க்கு கீழே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சங்கரி பிரசாத் கேஸில் இருந்து நமக்கு ஆர்டிகல் 368 மூலியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாம், ப்ளஸ் ஆர்டிகல் 13க்கு கீழே வாய்டுன்னு சொல்கிறது ஆர்டினரி லாஸை மட்டும்தான் வாய்டுன்னு சொல்ல முடியும், நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வாய்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆர்டிகல் 368க்கு பவரை ஏற்றிட்டாங்க. ஓகேவா, பவர் ஏற்றிட்டாங்கன்னா என்ன விஷயம், பார்லிமெண்ட் வந்து நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ உடனே சுப்ரீம் கோர்ட் கம்முன்னு இருப்பாங்களா, எப்பவுமே பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு கோல்டு வார் மாதிரி தான் இருக்கும். உடனே சுப்ரீம் கோர்ட் வராங்க, எப்படி பார்லிமெண்ட் வந்துட்டு உங்களுக்கு பவர் எச் பண்ணிட்டீங்களா, நடக்காதுன்னு சொல்லி கோலக்நாத் கேஸ் வருது 1967. ஓகேவா, இது வந்து இதில் செகண்ட் கேஸா. ஸோ கோலக்நாத் கேஸ் 1968 சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ரிவர்ஸ்டு இட்ஸ் ஏர்லியர் ஸ்டாண்ட். அதாவது எல்லாத்தையும் வந்துட்டு திருப்பி பார்க்குறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே மைண்டில் ஓட்டி பார்க்குறாங்க. இந்த கேஸ் த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964 என்ன வருதுன்னா, ஒரு 17th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964 வருது. அதாவது ஆர்டிகல் 17 1964 அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. ஓகேவா, அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்னத்தை இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா, விச் இன்சர்டட்
certain state acts in the 9th schedule was challenged. அந்த 9th scheduleல போட்ட சில விஷயத்தை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கிவன் அ டிரான்சென்டென்டல் அண்ட் இம்யூட்டபிள் பொசிஷன். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நல்ல உயிர் உள்ளது. இம்யூட்டபிள் அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, கான் பி சேஞ்ச்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை த பார்லிமெண்ட் கெனாட் அப்ரிஜ் ஆர் டேக் அவே எனி ஆஃப் தீஸ் ரைட்ஸ். பார்லிமெண்ட் வந்துட்டு அதை அப்ரிஜோ இல்லை டேக் அவேவோ பண்ண முடியாது, நீங்கள் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்றாங்க. ஏ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் ஆல்சோ எ லா வித் இன் த மீனிங் ஆஃப் ஆர்டிகல் 3 அண்ட் ஹென்ஸ் வுட் பி வாய்ட் ஃபார் வயலேட்டிங் எனி ஆஃப் த லா, எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கரி பிரசாத் கேஸில் சொன்னாங்க இல்லையா 1951, அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றத வந்து நீங்கள் ஆர்டிகல் 13க்கு கீழே வாய்டுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இல்லை, அது தப்பு, வாய்டுன்னு சொல்லலாம். ஆர்டிகல் 13 அப்படின்றது நீ ஆர்டினரி லாவும் சொல்லலாம் வாய்டுன்னு, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி அது இருந்ததுன்னா வாய்டுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? எப்போ 17th, அதாவது கோலக்நாத் கேஸ் இருக்கு இல்லையா, கோலக்நாத் கேஸ் 1967 வருது. எதுக்காகன்னா அந்த ஆர்டிகல் 17 1964 நடந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக தான் வருது. ஸோ உடனே அதில் சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதுப்பா, டிரான்சென்டென்டல் அண்ட் இம்யூட்டபிளான பொசிஷனில் இருக்குது. அப்படிப்பட்டதை பார்லிமெண்ட் நீ நினச்சா மாற்றலாம் முடியாது. அதே மாதிரி ஆர்டிகல் 13க்கு கீழே வாய்டுன்னு சொல்லலாம், அதுக்கும் உரிமை இருக்குது. நீ பாட்டுக்கு வாய்டுன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக என்ன கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணாலும் நீ போட்டுட்டு போவா, நாங்கள் பார்த்துட்டு இருப்போமா? நோ 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 அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 13க்கு கீழே ஆர்டினரி லாஸ் மட்டும் இல்லை, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டையும் வாய்டுன்னு சொல்லலாம் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட் த பார்லிமெண்ட். உடனே சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிட்டாங்களா, கோலக்நாத் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க 1967. உடனே மறுபடியும் பார்லிமெண்ட் வர்றாங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட் பார்லிமெண்ட் அப்படி அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. இவங்க சொல்கிறத அவங்க அப்போஸ் பண்ணுறது, அவங்க சொல்கிறது இவங்க அப்போஸ் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்லிமெண்ட் வராங்க. பார்லிமெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்க்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. கோலக்நாத் கேஸ் 1967 வந்ததை. ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணி பார்லிமெண்ட் 2 அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வராங்க. என்னென்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 ஒன்று, இன்னொன்று வந்துட்டு அவ்வளோதான் 24th அமெண்ட்மெண்ட் 1971 அப்படின்ற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆர்டிகல் 13ஐயும் ஆர்டிகல் 368ஐயும் அமெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஆர்டிகல் 13ம் 368 தானே இங்கே குழப்புது. ஸோ அது ரெண்டுத்தையும் நாங்கள் அமெண்ட் பண்ணுறோம் பாருங்க அப்படின்ட்டு. இட் டிக்ளேர் தட் த பார்லிமெண்ட் ஹாஸ் த பவர் டு அப்ரிஜ் ஆர் டேக் அவே எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 368 அண்ட் சச் அன் ஆக்ட் வில் நாட் பி அ லா அண்டர் அ மீனிங் ஆஃப் ஆர்டிகல் 13. அதாவது ஆர்டிகல் 368 கீழே பார்லிமெண்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறது ஆர்டிகல் 13க்கு கீழே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 இப்படி சொல்லிடுறாங்க, நாங்கள் அமெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறது ஆர்டிகல் 13க்கு கீழே வராது, கேள்வி கேட்கவும் முடியாது, வாய்டுன்னு சொல்ல முடியாது, கிளம்பு அப்படின்ட்டுறாங்க. உடனே வந்து இப்படி சொல்லிட்டாங்களா, இப்படி சொன்ன உடனே அடுத்தது சுப்ரீம் கோர்ட் வராங்க. எதன் மூலியமானா கேசவானந்த பாரதி கேஸ் மூலியமா. அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வருது. உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவர் ரூல் பண்ணுறாங்க. எது மேலே? கோலக்நாத் கேஸ் 1967 மேலேயும் 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 இப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா பார்லிமெண்ட்டு, அது மேலேயும் ஓவர் ரூல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் இஸ் எம்பவர்டு டு அப்ரிஜ் ஆர் டேக் அவே எனி ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது இதில் சொன்னாங்கல்ல 24th அமெண்ட்மெண்ட் ஆக்டில், அது ரெண்டுத்து மேலேயும் ஓவர் ரூல் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்னா அட் த சேம் டைம் இட் லே டவுன் அ நியூ டாக்ட்ரின். அதாவது சொல்கிறாங்க வேலிடிட்டி, இதை வந்து வேலிட் பண்ணுறாங்க. 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 சொன்னது மாதிரி பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கை வைக்கலாம். ஓகேவா? ஆர்டிகல் 368 படி நீ ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட் பண்ணிக்கோ, நாங்கள் எதுவும் கேட்கல. ஆனால் நியூ டாக்ட்ரின் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது அடிப்படை கட்டமைப்புன்ற வார்த்தையை இப்போ தான் முத கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணுறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றக்கூடாது. நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ணலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரூல்டு தட் த கான்ஸ்டியூஷன் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 டஸ் நாட் எனபிள் டு அல்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது
ஆர்டிகல் 368 கீழே கொண்டு வர அமெண்ட்மெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காது, அல்டர் பண்ண முடியாது. திஸ் மீன்ஸ் தட் த பார்லிமெண்ட் கான்ட் அப்ரிட்ஜ் ஆர் டேக் அவே எ ஃபண்டமெண்டல் ரைட் தட் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருந்தால் அதை வந்து பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ண முடியாது. ஆமாம், கரெக்டு தான். ஏன்னா இப்போ ஆர்டிகல் 368க்கு கீழே பார்லிமெண்ட் எதை வேணால் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்ததுன்னு வைங்களேன், கான்ஸ்டியூஷனையே அழிச்சிட்டு புதுசாக ஒரு கான்ஸ்டியூஷனே கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது மேலே நீ கை வைக்காத அப்படின்ட்டாங்க. ஓகேவா? அதை தவிர்த்து நாட்டோட முன்னேற்றத்துக்காக ஏதாவது சின்ன சின்ன சட்ட திருத்தம் பண்ணுறியா பண்ணிக்கோ, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஸோ த டாக்ட்ரின் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாஸ் ரீஅஃபர்ம்ட் அண்ட் அப்ளைடு பை த சுப்ரீம் கோர்ட் இன் த இந்திரா நேரு காந்தி கேஸ். அதாவது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி இந்திரா நேரு காந்தி கேஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஓகேவா? இந்த இந்திரா நேரு காந்தி கேஸ், ஓகேவா, இந்திரா நேரு காந்தி கேஸ் அப்படின்றது 1975 வருது. இதை வந்துட்டு என்ன கேஸ்ன்னு சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. த சுப்ரீம் கோர்ட் இன்வாலிடேட்டட் அ ப்ரொவிஷன் ஆஃப் 39th Amendment Act 1975. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி சொல்லிட்டாங்கல்ல கடைசியா கேஸ்வானத பாரதி கேஸில், பேசிக் ஸ்ட்ரக்சரை நீ கை வைக்கக்கூடாதுன்னு. உடனே பார்லிமெண்ட்டு கம்முன்னு இருக்குமா, கவர்மெண்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, 39th Amendment Act 1975 கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதோ பாரு, பிரைம் மினிஸ்டருடைய எலெக்ஷன், ஸ்பீக்கர் இருக்கிறாருல லோக்சபா ஸ்பீக்கர், அவரோட எலெக்ஷன், இது எல்லாமே அவுட் சைட் த ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ். அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது, இதில் நீங்கள் கை வைக்கக்கூடாது, பார்லிமெண்ட் நாங்களே பார்த்துக்கிறோம், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா எலெக்ஷன் வந்து கோர்ட்டில் கொஷின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு ரொம்ப தப்பாக தெரியுது இல்லையா? த கோர்ட் said that this provision was beyond the amending power of the parliament. இப்படி நீ சொல்கிறது அமெண்டிங் பவருக்கு உள்ளேயே வரல, இது அதுக்கும் வெளியில் நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி, எப்படின்னா ஹிட்லர்லாம் பண்ணார்ல அந்த மாதிரி நீங்கள் ஏதோ வந்து முடியாட்சி மாதிரி பண்ணிட்டு நீங்களாம் ஒன்று டிக்ளேர் பண்ணுறீங்க, இப்படி ஒன்று தப்பு அப்படின்றாங்க. அமெண்டிங் பவருக்கு வெளியில் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது அமெண்டிங் பவருக்கு வெளியில் இருக்குது, பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. நீ இப்படி எப்படி சொல்லலாம்? பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்படி என்ன வேணால் பண்ணுவேன், நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி. ஸோ த பார்லிமெண்ட் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, judicially innovated doctrine of basic structure by enacting 42nd Amendment Act 1976. அதாவது பார்லிமெண்ட் சொல்கிறாங்க ஜுடிஷியலி இன்னோவேட்டட் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத எனாக்ட் பண்ணுறாங்க. 42nd Amendment Act 1976 வருது. ஸோ திஸ் ஆக்ட் amended Article 368 and declare that there is no limitation on the constitution power of parliament and no amendment can be questioned in any court on the ground of including that of the contravention of any of the fundamental rights. உடனே பார்லிமெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, இந்த 42nd Amendment Act 1976 கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 368 வந்துட்டு அமெண்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா லிமிட்டேஷனே கிடையாது. அதே மாதிரி பவர், பார்லிமெண்ட்டோடைய கான்ஸ்டியூஷன் பவர் வந்துட்டு அது ரொம்ப அதிகம். நோ லிமிட்டேஷனே கிடையாது, நாங்கள் என்ன வேணால் மாற்றுவோம். நோ அமெண்ட்மெண்ட் கேன் பி கொஷினட் இன் த எனி கோர்ட். நாங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணதை எந்த கோர்ட்டும் கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்னு சும்மா சர்வாதிகாரம் மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? டிக்டேட்டர்ஷிப் மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து நல்லாவா இருக்குது? இது பார்க்கும்போதே நல்லா இல்லைல்ல. பேசிக் ஸ்ட்ரக்சர் அமெண்ட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம், நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு 42nd Amendment Act 1976 சொல்கிறாங்க. உடனே பார்லிமெண்ட்டுக்கு அடுத்து யார்? சுப்ரீம் கோர்ட் வருவாங்களா? சுப்ரீம் கோர்ட் வராங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வராங்க. எந்த கேஸ் வருதுன்னா மினர்வா மில் கேஸ் 1980 வருது. அதாவது 1976 இப்படி பார்லிமெண்ட் சொல்லிட்டாங்க, நாங்கள் 368 அமெண்ட் பண்ணுவோம், அதன்படி அமெண்ட் பண்ணதை கொஷின் கேட்கக்கூடாது எந்த கோர்ட்டும் அப்படின்ட்டாங்களா. உடனே மினர்வா மில் கேஸ் 1980 வருது. அப்போ என்ன நடக்குதுன்னா, எக்ஸ்க்ளூடட் ஜுடிஷியல் ரிவ்யூ விச் இஸ் அ பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது அந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே நீங்கள் கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல,
42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 சொன்னீங்கல்ல ஆர்டிகல் 368 கீழே வரத ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாதுன்னு. அப்படி சொல்கிறது தப்பு. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு டேர்மே பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் சொல்லி முடிச்சிட்டாங்க சிம்பிளாக. நீ ஜுடிஷியல் ரிவ்யூ வேணான்ற இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆர்டிகல் 368க்கு கீழே வர விஷயத்துக்கு, ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவே பேசிக் ஃபீச்சர் தான்ப்பா. ஸோ இதை நீ ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ளையிங் த டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 368 த கோர்ட் ஹெல்ட் தட் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா சின்ஸ் த கான்ஸ்டியூஷன் ஹேட் கன்ஃபர்ட் அ லிமிட்டட் அமெண்டிங் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட். அதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு, பார்லிமெண்ட்டோடைய அமெண்டிங் பவர்ங்கிறது லிமிட்டட் அமெண்டிங் பவர் தான். உனக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, கொஞ்சோண்டு தான் நீ அமெண்ட் பண்ண முடியும். த பார்லிமெண்ட் கான் அண்டர் த cannot under the exercise of the limited power enlarge that very power into a absolute power. உனக்கு absolute powerலாம் எது கொடுக்கல, உனக்கு limited power தான் கொடுத்துருக்காங்க. Indeed a limited amending power is one of the basic structure of the constitution. அதே மாதிரி எப்படி ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சரோ, உன்னோட லிமிட்டட் அமெண்டிங் பவர் நீ எல்லாத்துலேயும் உன்னோட அதிகாரத்தை காட்ட முடியாது அப்படிங்கிறதும் ஒரு பேசிக் ஃபீச்சர் தான் அப்படின்றாங்க. லிமிட்டேஷன் ஆன் தட் பவர் cannot be destroyed. அந்த லிமிட்டேஷன்ஸ் அந்த பவர் அப்படிங்கிறதையும் நீ டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. நீ பாட்டு எல்லாத்துலேயும் அதிகாரம் செலுத்த முடியாது. உனக்குன்னு இருக்கிறது குறிப்பிட்ட அதிகாரங்கள் தான். இந்த வேர்ட்ஸ் Parliament cannot under Article 368 expand its amending power. அதாவது பார்லிமெண்ட் வந்துட்டு ஆர்டிகல் 368க்கு கீழே expanding its amending power so as to acquire for itself the right to repeal or abrogate the constitution or to destroy its basic feature. பேசிக் ஃபீச்சரை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஆர்டிகல் 368 கீழே ஒரு அமெண்ட்மெண்ட்டும் நீ பண்ண முடியாது அப்படின்ட்டுறாங்க. The done of limited power cannot by the exercise of the power convert the limited power into an unlimited one. அதாவது உனக்கு லிமிட்டட் பவர் தான் இருக்குது அப்படின்னா அதை திருப்பி மண்டையில் ஏறுற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை சொல்லி மினர்வா மில் கேஸில் பார்லிமெண்ட் அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, எங்களோட ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி உன்னோட லிமிட்டட் பவருங்கிறதும் லிமிட்டட் அமெண்டிங் பவருங்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட் உடனே வாமன் ராவ் வராரு. வாமன் ராவ் வந்து எப்படின்னா கொஞ்சம் அடிபட்டிருப்பார். இவரோட சொத்துக்களெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜமீன்தார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் வராரு, நீங்கள் தானே சொன்னீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வந்துட்டு உடைக்கக்கூடாது அப்படின்னு. அவங்க எப்படி வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை உடச்சி எங்ககிட்ட இருந்த நிலத்தை எல்லாம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, எங்களுக்கு அதை திருப்பி எங்கள் சொத்தெல்லாம் வாங்கித்தாங்கன்னு கேஸ் போடுறாரு வாமன் ராவ். உடனே அப்போ தான் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு நாங்கள் சொன்னோம், ஆனால் அது வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு அப்ளை ஆகும். ஆனால் அது எப்பன்னா ஆஃப்டர் ஏப்ரல் 23, 1973, அதாவது ஏப்ரல் 23 ஏப்ரல் 24, 1973ங்கிறது என்னன்னா நம்மளுடைய கேஷ்வானந்த பாரதி கேஸ் வெர்டிக்ட் வந்த டேட்டு. ஓகேவா? அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த டேட்டு. ஸோ அந்த டேட்டுக்கு அடுத்து வர எல்லா விஷயம்தான் இதில் அடங்குமே தவிர அதுக்கு அடுத்து வர எல்லா விஷயத்துலையும் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரில் பார்லிமெண்ட் கை வைக்கக்கூடாதே தவிர அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வேர்டே நாங்கள் கேஷ்வானந்த பாரதி கேஸில் தான் சொன்னோம் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து போய் எங்களால் இதுக்கே நாங்கள் எப்படி சண்டை போட்டுட்ருக்கோம், நீ வேற போப்பா கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 24, 1973க்கு அப்புறம் தான் எந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்லையும் பார்லிமெண்ட் கை வைக்க முடியாது. பார்லிமெண்ட்டுக்கு லிமிட்டட் அமெண்டிங் பவர் தான் இருக்குது. ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்றதும் அதாவது கோர்ட் அப்படின்றதும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்லாம் சொல்லி ஒரு வழியாக கேஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? எத்தனை கேஸ் வந்திருக்கு இந்த விஷயத்தில் மட்டும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்தது என்னென்னா சங்கரி பிரசாத் கேஸு 1951 வருது. அது வந்து எதுக்காக வருதுன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 கரெக்டு தானா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அடுத்தது அதில் என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 368 வந்துட்டு அமெண்ட் பண்ணிக்கலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை, ஆனால் ஆர்டிகல் 13 லான்னு சொல்கிறது வெறும் ஆர்டினரி லாவே தான் தவிர கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கிடையாது. ஸோ அதை வாய்டுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. உடனே கோலக்நாத் கேஸ் வருது 1967. அது எதுக்காக வருதுன்னா அந்த 17th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964 கொஷின் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒன்று, அதை நீ எப்படி வந்து நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க, அப்படிலாம் கிடையாது. ஆர்டிகல் 13க்கு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி நீ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணினாலும் அதை நாங்கள் கொஷின் பண்ணுவோம், வாய்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? உடனே வந்துட்டு அடுத்து
பார்லிமெண்ட் கம்முன்னு இருக்காமல் அடுத்து ஒரு கேஸ் கொண்டு வராங்க. அடுத்து வந்துட்டு கோலக்நாத் கேஸ் 1967 நடந்த விஷயத்துக்காக பார்லிமெண்ட் வந்து 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 கொண்டு வராங்க. அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 368 கீழே நாங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்டை பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். ஆனால் அதுக்கு கீழே நீ கொஷின் கேட்கக்கூடாது, எந்த ஒரு கோர்ட்டுக்கும் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. உடனே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, அதுக்கடுத்து கேசவானந்த பாரதி கேஸ் 1973 வருது. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படி வந்துட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லைன்னு சொல்லலாம்? ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறதே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான், கம்முன்னு போ, பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதில் நீ கை வைக்க முடியாது. அதனால் நாங்கள் ஆர்டிகல் 368 கீழே நீ ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தேன்னா கண்டிப்பாக கேள்வி கேட்போம், போட அந்த பக்கம் அப்படின்ட்டுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் டைம் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இதில். அதுக்கடுத்தது வந்துட்டு உடனே என்ன நடக்குது, உடனே வந்து மறுபடியும் பார்லிமெண்ட் வராங்க. இந்திரா நேரு காந்தி கேஸ் 1975 வருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 வருது. ஸோ அதில் என்ன சொல்லிடுறாங்கன்னா, எலெக்ஷன் கேஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? இந்திரா நேரு காந்தி கேஸை அதாவது பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், லோக்சபாவுடைய ஸ்பீக்கரோட எலெக்ஷன் எல்லாத்துலேயும் இதில் வந்து இது வந்து அவுட் சைட் த ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ட் வந்து கொஷின் பண்ண முடியாது, போட அந்த பக்கம் அப்படின்னு கோர்ட்டோட பவரை குறைக்கிறாங்க. உடனே வந்துட்டு கோர்ட்டு கம்முன்னு இருப்பாங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த இந்திரா நேரு காந்தி கேஸுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இதில் வந்து இப்படி சொல்லிட்டாங்களா, உடனே வந்துட்டு இந்த கோர்ட் வந்து இதுலேயே என்ன சொல்லிடுறாங்கன்னா, கிடையாது, ஏன்னா அமெண்டிங் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இது அமெண்டிங் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் இருக்குது. அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சரையும் வந்து குலைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது செல்லாது, கம்முன்னு போ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுட்டாங்க அப்போவே. உடனே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு அப்போவே பதில் சொல்லிட்டாங்களா. அதுக்கு அடுத்து ஒன்று வருது, என்னென்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 பார்லிமெண்ட் கொண்டு வராங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆர்டிகல் 368 அப்படிங்கிறது எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. கான்ஸ்டியூட்டன்ட் பவர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு நோ லிமிட்டேஷன். அதே மாதிரி எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டையும் நீ வந்துட்டு கொஷின் பண்ண முடியாது அப்படின்னு எகைன் சொல்கிறாங்க. நீ திருந்தவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மினர்வா மில் கேஸ் 1980 வருது. ஓகேவா? 1980 மினர்வா மில் கேஸ் வருது. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, ஜுடிஷியல் ரிவ்யூ எப்படி வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோ அதில் நீ கை வைக்க முடியாதோ, அதே மாதிரி உனக்குன்னு ஒரு சில பவர் இருக்குது. அது வந்து லிமிட்டட் பவர் தான், உனக்கு அப்சல்யூட் பவர்லாம் கிடையாது. பார்லிமெண்ட் உனக்கு வந்து லிமிட்டட் பவர் தான். லிமிட்டட் அமெண்டிங் பவர் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான். ஸோ நீ இதையும் வந்து மாற்ற முடியாது. உனக்கு லிமிட்டட் பவர்னா லிமிட்டட் பவர் தான், எல்லாத்துலேயும் நீ அதிகாரம் பண்ண முடியாது, கம்முன்னு போ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதோடவே அவங்களோட சண்டை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஒரு ஆள்பாவா நாமத்தான் வருவார் 1981. அப்பாவியாக வருவார் வாமன்ராவ் வந்து என் சொத்தை எல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை குலைச்சி ரைட் டு ப்ராப்பர்ட்டியை பிடுங்கி தானே கொடுத்தாங்க, ஸோ என் சொத்துக்களெல்லாம் திருப்பி வாங்கித்தாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கிட்ட அழுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, இதோ பாரு, நாங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற வேர்டையே 1973 தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம். நீ 1951 நடந்த லேண்ட் ரீஃபார்ம்ஸை தூக்கிட்டு சொத்தை காணன்ட்டு வர, உனக்கே நியாயமாகப்படுதா? கம்முன்னு போ. ஏன்னா 1973 ஏப்ரல் 24க்கு அப்புறம், ஏப்ரல் 24 அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய யாரோட கேசவானந்த பாரதி கேஸ் வெர்டிக்ட் வந்த நாள். ஸோ அதுக்கு அப்புறம் தான், ஏன்னா அதில் தானே நாங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஃபஸ்ட்டு சொன்னோம், அடிப்படை கட்டமைப்புன்னு. ஸோ அதனால் அந்த டேட்டுக்கு அப்புறம் வர எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம், அடிப்படை கட்டமைப்பை நிலை குலைக்கிற மாதிரி இருந்தா. ஸோ இதை உன்னோட எடுத்துக்க முடியாது, ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க. அதோட முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சரோடைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்கல்ல, அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வரும்னு பார்க்கலாம். த ப்ரெசன்ட் பொசிஷன் இன் தட் the parliament under article 368 can amend any part of the constitution including fundamental right. இப்போதைக்கு ஆர்டிகல் 368 ஃபண்டமெண்டல், ஏன்னா இத்தனை குழப்பத்துக்கு இடையில உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆர்டிகல் 368க்கு கீழே ஃபண்டமெண்டல் ரைட்டை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஓகேவா? ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அது the Supreme Court is yet to define or clarify as what constitutes the basic structure of the constitution from the various judgments. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபனிஷனை வந்து அடுத்தடுத்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. இதுவா இப்போ ஒரு விஷயம் வருது,
இது வெர்சஸ் இது அப்படின்ற மாதிரி இது வந்து இதை வந்து அமெண்ட் பண்ணணுமா முடியாதான்னா உடனே சுப்ரீம் கோர்ட் சொல்லிடும் நோ இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது கிளம்பு அப்படின்ட்டுரும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெர்டிக்ட்லேயும் வந்த எத்தனை வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஓகேவா. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நம்ம நாட்டில் அரசியல் அமைப்பு தான் பெருசு ஓகேவா. ஸோ சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து நம்மளுடைய ப்ரீஆம்பிளில் வரோம் இல்லையா, சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அந்த மாதிரி எல்லா வேர்டு வரும். சாவரின், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இது இங்கே செக்யூலர் வருது. அந்த சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் இல்லை ஓகேவா. சாவரின், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், நேச்சர் ஆஃப் த இந்தியன் பாலிட்டி வந்துடுது. நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இந்த மூணுமே தனித்தனி அப்படிங்கிற செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் கேரக்டர், அதாவது ஒரு இந்தியா வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளுடைய ஃபெட்ரல் சென்ட்ரல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கவர்மெண்ட் அப்படின்றோம்ல. ஸோ ஃபெட்ரல் கேரக்டர் அப்படிங்கிறதும் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ன்றதும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் ஓகேவா. சாவனிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி, ஸோ இதெல்லாமே நேஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது டிபிஎஸ்பியில் சொல்லுவோம் இல்லையா, சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது நிறைய வெர்டிக்டில் சொல்லியிருப்பாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது நிறைய வெர்டிக்டில் சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு. ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், அதாவது தனி மனித மாண்பு. பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், இஷ்டத்துக்கு பார்லிமெண்டெல்லாம் மாற்ற முடியாது, அதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சர். ரூல் ஆஃப் லாங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஹார்மோனி அண்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையில நல்ல ஒரு ஹார்மோனி இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஃப்ரீயாகவும் இருக்கணும், ஃபேர் நல்ல ஒரு நியாயமான எலெக்ஷனாகவும் இருக்கணும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட் 15 பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரிங்கிறது யாரும் போய் அதில் இன்டர்பிரட் பண்ண முடியாது, லெஜிஸ்லேச்சரோ எக்ஸிக்யூட்டிவ்ஸோ இன்டர்பிரட் பண்ண முடியாது. ஜுடிஷியரிங்கிறது ஒரு செப்பரேட் ஜுடிஷியரி சிஸ்டம் தான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அமெரிக்கன் மாடல் மாதிரி. நெக்ஸ்ட்டு லிமிடெட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட், அதுதான் லிமிடெட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட்ன்றதும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான், நம்ம பார்த்தோம்ல மினர்வா மில் கேஸில் அதுதான். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் அசஸ் டு ஜஸ்டிஸ், அதாவது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நியாயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஜஸ்டிஸ் நீதி அப்படின்ற ஒரு விஷயம் எஃபெக்டிவாக இருக்கணும் ஓகேவா, அதுவும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். பிரின்சிபல்ஸ் அண்டர்லையிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உண்டான எசன்ஸ் மாறக்கூடாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். பவர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு இருக்கிற பவர்ஸ், ஆர்டிகல் 32, 136, 141, 142 இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். ஹைகோர்ட்டோட ஆர்டிகல் 226, 227 இதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான். இதையெல்லாம் யாரும் எப்போ நினைச்சாலும் மாற்ற முடியாது, தலைகீழாக நின்னாலும் மாற்ற முடியாது, ஏன்னா இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, இதோட நமக்கு முடிஞ்சு நாம் இது ஒன்று பார்த்துடலாம். அதாவது ஒவ்வொரு பேசிக் ஸ்ட்ரக்சரையும் நிறையா வெவ்வேறு கேசஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன கேஸில் எந்த ஒரு விஷயத்த பேசிக் ஸ்ட்ரக்சராக சொன்னாங்கன்னு பார்க்கலாம். எவல்யூஷன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது நேம் ஆஃப் த கேஸும் இயரும், இந்த சைடு வந்துட்டு அந்த எலமெண்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஓகேவா. இதை யார் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெயினான கேசவானந்த பாரதி கேஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொன்னோம் இல்லையா, கான்ஸ்டியூஷன் தான் பெருசு அப்படின்னு அது இதில் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி 3 பேரும் தனித்தனின்னு இதில் தான் சொல்லியிருப்பாங்க. ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், அதாவது ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக், செக்யூலர் இந்த 3 வேர்டு இதில் வந்திருக்கும். ப்ளஸ் ஃபெட்ரல் கேரக்டர் இருக்கு இல்லையா, ஃபெட்ரல் கேரக்டரும் இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாவனிட்டி, யூனிட்டி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம், டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல், அதாவது தனி மனித மாண்பு. நெக்ஸ்ட்டு மேண்டேட் டு பில்ட் அ வெல்ஃபேர் ஸ்டேட், அதாவது டிபிஎஸ்பியில் சொல்கிற வெல்ஃபேர் ஸ்டேட் ஓகேவா. டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்கிற வெல்ஃபேர் ஸ்டேட்டும் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஓகேவா. பார்லிமெண்ட்ரி சிஸ்டமும் மொத்தம் 9 விஷயங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சராக கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து
அடுத்து வந்துட்டு இந்திரா நேரு காந்தி கேஸ் 1975. ஸோ இந்திரா நேரு காந்தி கேஸை வந்துட்டு எலெக்ஷன் கேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்திரா நேரு காந்தி கேஸில் என்ன சொன்னாங்க, அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, 39th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலியமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷனும் லோக்சபா ஸ்பீக்கர் இந்த ஒரு விஷயத்துல வந்து இது எல்லாமே அவுட் ஆஃப் ஜுரிஸ்டிகேஷன் கீழே ஜுடிஷியல் ரிவ்யூலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. கிடையாது, ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறதே பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு எதை பேசிக் ஸ்ட்ரக்சராக சொல்லியிருக்காங்கன்னா, சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்ற விஷயத்தையும், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், எல்லாத்தையும் ஈக்குவலாக எலெக்ஷன் நடத்து, அந்த மாதிரி ஒரு விஷயம். செக்யூலரிசம் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன், செக்யூலரிசம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ரிலீஜனுடைய விஷயம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் நாட் அ மென், அதாவது கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு லாவோட அடிப்படையில் தான், சட்டத்தின்படி ஆட்சி தான் தவிர நாட் அ மென், ஒரு தனி மனிதன்னா மக்கள் கிடையாது, ஆட்சி செய்கிறவங்க. ஓகேவா, இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவரை நம்பி வந்து கவர்மெண்ட் இருக்கக்கூடாது, ஒரு சிங்கிள் பர்சனை நம்பி. கவர்மெண்ட் அப்படிங்கிறது சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் லாஸ் நாட் ஆஃப் மென். எக்ஸாம்பிள் வந்து அந்த ரூல் ஆஃப் லாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூவும் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னு இந்த விஷயத்தில் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக தானே வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை சொல்கிறதும் பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுவும் அப்படின்னு சொன்னது இந்த மினர்வால இந்திரா நேரு காந்தி கேஸில் தான். நெக்ஸ்ட்டு மினர்வா மில்க் கேஸ் வந்து 1980 வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லிமிட்டட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டுக்கு லிமிட்டட் பவர் தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில். நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றியும், ஹார்மோனி அண்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கு இருக்கிற ஹார்மோனியை இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் ஆக்ட், அதாவது கோல்ஃபீல்டுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ் அசஸ் டு ஜஸ்டிஸ் நீதிங்கிறது எஃபெக்டிவாக இருக்கணும். பிம் சிங்ஜி கேஸில் வந்துட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டை பற்றி சொல்கிறாங்க. சம்பத்குமார் கேஸில் ரூல் ஆஃப் லாவும் ஜுடிஷியல் ரிவ்யூவும் சொல்கிறாங்க. சம்பாமூர்த்தி கேஸில் ஜுடிஷியல் ரிவ்யூ ரூல் ஆஃப் லா, இந்த ரெண்டுத்தையும் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் கேஸ், இதில் வந்துட்டு பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, இதே பார்த்துட்டிங்கன்னா சந்திரகுமார் கேஸுன்னு ஒன்று வரும். அதில் வந்து ஹைகோர்ட்டோடைய பவர் வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. இந்திரா சாணி கேஸ் வந்து 1992, இது ரொம்ப பாப்புலரான கேஸ், மண்டல் கேஸ்னு சொல்லுவோம். ரூல் ஆஃப் லாவை தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில். அதுக்கடுத்தது குமார் பத்ம பிரசாத் கேஸ், அது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியும், கிஹோட்டோ ஹொலோஹன் கேஸ், அது வந்து பாப்புலராக என்ன சொல்லுவோம்னா டிஃபெக்ஷன் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வைக்கணும், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஸ்ட்ரக்சரை பற்றியும். ரகுநாத் ராவ் கேஸில் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டியையும் யூனிட்டி இன்டெகிரிட்டியையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து ரொம்ப மெயினானது. ஓகேவா, எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994. ஓகேவா, எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா தான் அது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபெடரலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி. ஓகேவா, ஃபெடரலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி, அதே மாதிரி யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இந்த எஸ்ஆர் பொம்மையில் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, ஜுடிஷியல் ரிவ்யூ. நெக்ஸ்ட்டு சந்திரகுமார் கேஸில் வந்து நான் சொன்ன இல்லையா, ஹைகோர்ட்டோட பவர் எல்லாம் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. இந்திரா சாணி கேஸில் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி, அதாவது இந்திரா சாணி கேஸ் 2. ஓகேவா, இந்திரா சாணி கேஸ் 2ல் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 1992 வந்திருக்கும். ஸோ செகண்ட் கேஸ் வந்து 2000 வந்திருக்கும். இது வந்து பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி பற்றியும். ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அசோசியேஷன் கேஸ், அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஜுடிஷியல், ஆல் இண்டியா ஜட்ஜஸ்னே இருக்குது. ஸோ ஜட்ஜஸ்லாம் எதுக்கு போராடுவாங்க, நாங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எங்களுக்கு தனியாக கொடுங்கன்னு தானே சொல்லியிருப்பாங்க. ஸோ இண்டிபெண்ட் ஜுடிஷியல் சிஸ்டத்தை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குல்தீப் நாயர் வந்துட்டு அவரோட கேஸில் டெமோக்ரஸியையும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனையும் சொல்லியிருக்காங்க. நாகராஜ் கேஸில் பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டியையும், இதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி இந்திரா சாணி கேஸ் 20, அதாவது செகண்ட் கேஸில் பார்த்தோம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது இந்த கேஸ் வந்துட்டு கொய்லோ கேஸில் வந்துட்டு 2000 இது வந்து ரொம்ப மெயினானது. இது வந்து 9th schedule கேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொய்லோ கேஸில் தான் 9th schedule இருக்கிறதையும் நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உள்ளே கொண்டு வருவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ரூல் ஆஃப் லா, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு,
பிரின்சிபல்ஸ் அண்டர்லையிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஜுடிஷியல் ரிவ்யூ, பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ராம்ஜெத் மலானி கேஸ். ஸோ இதுவும் ரொம்ப மெயினான கேஸ் தான். 2011 பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அண்டர் ஆர்டிகல் 32 அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நமித் சர்மா கேஸில் வந்து ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவலையும், மெட்ராஸ் பார் அசோசியேஷன் கேஸ் 2014 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, அதுக்கடுத்து ஹைகோர்ட்டோட பவரையும் எகெயின் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இதோட பார்த்துட்டிங்கன்னா நாம் இதை ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கேஸு அதில் என்னென்ன கேஸில் என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சராக வந்து டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது இவ்வளோ தான். ஓகேவா? அடுத்தடுத்து வந்த பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருந்த சின்ன சின்ன கன்ஃப்ளிக்ட்ஸ், அதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ், அதில் கேசஸ், அதோட வெர்டிக்ட்ஸ், இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனே. இப்படி தான் வந்து எமர்ஜ் ஆகிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.